இந்த நாட்டினுடைய அவசரகால சட்ட நீடிப்பு விவாதத்திலே ஒரு சில நிமிஷங்கள் பேசுவதை நாங்கள் பயனடைகின்றோம். அதாவது விசேஷமாக அவசரகால சட்டம் என்பது கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் இப்பொழுது தித்வா புயல் காரணமாக கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட பல்வேறு குறைபாடுகள் அல்லது பல்வேறு விஷமத்தனமான நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டிலே இப்பொழுது போதைப் பொருள் அதிகமாக பாவிக்கப்படுகின்றது. போதைப் பொருள் அதிகமாக பாவிப்பதனால் கொள்ளை நடைபெறுகின்றது. ஆகவே நிறைய இந்த மாதிரியான செயல்கள் ஏற்படுகின்றது. அண்மையிலே டிக்கோயா நகரத்திலே 2 வயதானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 கொலை செய்யப்பட்ட வயதானவர்கள் 2 பேர் கொலைக்கு சம்பந்தமான ஒருத்தரை அண்மையிலே அரெஸ்ட் செய்யப்பட்டது. அவர் கண்டி ஹாஸ்பிட்டலில் வைத்து காணாமல் போய்விட்டார். ஆகவே இதன் பின்னணி என்ன? இது இப்படியான நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணம் என்ன? அக்கரப்பத்தனை பகுதியிலே அதிகமாக போதைப் பொருள் விநியோகம் செய்வதாக போலீசார் சொல்லுகின்றார்கள். ஆகவே போலீசார் எவ்வளவு பிடித்து கொடுத்தாலும் அதை பாதுகாக்க முடியாத ஒரு சட்டம் இந்த நாட்டிலே இருக்கின்றது என்பது மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதே போல இப்பொழுது தோட்டங்களிலே தோட்டத்துறைமார்கள் மக்களை தாக்குவது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. இதிலே கிட்டத்தட்ட இப்பொழுது வெள்ளாந்துறை, நீலிகாமம், மேஃபீல்டு, மொக்கா, டெல்மார், பிளலமண்ட் இன்றும் பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். இந்த தோட்டங்களிலே இப்பொழுது துரைமார்கள் மக்களை தாக்குவதும் அவர்களை உதைப்பதும் போன்ற பல்வேறு அநாகரிகமான செயல்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டத்தை பயன்படுத்தி இவர்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது.